17 வயசு சின்ன பொண்ணு 12th ஸ்டாண்டர்ட் படிக்குது. நம்ம தூத்துக்குடியில விளாத்துக்குளத்துல. என்னன்னா அந்த பொண்ணு வந்து பாலியல் வன்கொடுமை செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணி கறிவேலி மரம் அந்த காட்டுல வச்சு வெட்டி அந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஒரு நாய்க்கு பிறந்த வேலுவை. இந்த விஷயம் நேத்துல இருந்து பேசு பொருளாகி பேசிட்டு இருக்காங்க. நான் முந்தா நேத்து தான் ஒரு வீடியோ போட்டேன், இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சிறுமிக்கு. மறுநாள் தூங்கி எந்திரிச்சு இன்னைக்கு காலையில இன்னைக்கு ஒரு வீடியோ போடுறேன். அப்ப நாளுக்கு நாள் நம்ம ஊரு வளர்ச்சி அடையுது. இதை நினைச்சு நம்ம பெருமைப்படணும். சரிங்களா? நாளுக்கு நாள் நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டு இருக்கு. அது எப்படி தெரியுமா? ஒரு நல்ல கண்டென்ட் வந்து மக்கள் பக்கத்துல கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைச்சா இந்த மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சரி, இதை பத்தி நம்ம பேச வேணாம், நம்ம கடந்து போகலாம் அப்படின்னு என்னால விடவும் முடியல. அப்படி கடந்து போலான்னு பார்த்தா நிறைய பேர் வேற மாதிரியும் பேசுறாங்க. ஏன் இவரு இந்த விஷயத்துக்குலாம் ஏன் இவரெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க, காசு வாங்கிட்டாங்களா அப்படின்னு. நான் எந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும் அதுல பேசுற முதல்ல நானா தான் இருப்பேன். ஆனா டெய்லி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும்போது பத்தி பேசும்போது மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. என்னால கொண்டு போய் சேர்க்க முடியல. இவங்களுக்குலாம் அறிவு, இவங்க சோற திங்கிறாங்களா இல்ல மரத்தை திங்கிறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அதெல்லாம் ஏன்னா என்ன பேசுறதுன்னு எனக்கே தெரியல. ஆனா ஆட்சி சூப்பரா நடத்துறீங்கடா.